அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற யோக் நைட்டியோட 2வது பகுதி. இதில் வந்து நீங்கள் ஹார்ம் கட்டுக்கு போட்ட அந்த இதை ஹோல்ட்டை வந்து வெட்டி எடுங்க. ஹார்ம் ஹோலுக்குரியது கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணது பிறகு ஃபுல்லாக கட் பண்ண வேணாம். நாங்கள் பின்பாட்டும் இருக்குது, இதில் முன்பாட்டும் இருக்குது. பின்பகுதிக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் சைட்டால் வந்து மூடித்தானே இருந்தது அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பின்பகுதிக்குரிய நெக்கை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துடணும். பின்பகுதிக்குரிய நெக் வந்து நாங்கள் 2யும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. முதலாவது வந்து பின்பகுதிக்குரிய நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின்பகுதி அப்படியே வந்து நீங்கள் மடித்து எடுத்துடணும். எடுத்ததுக்கு பிறகு வந்து முன்பகுதி மட்டும் இப்போ வச்சுட்டு மார்பு சுற்றளவுக்கு நேராக வந்து ஒரு கோடன்னு போட்டுக்கோங்க. கோடன்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து மேலே உயர்த்தினது போல் வந்து சைட்டில் வந்து நீங்கள் கோடன்னு போடணும். இதில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இது என்னென்னு சொன்னால் நீங்கள் மார்பு சுற்றளவு தானே நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறோம். அதில் வந்து இதை நீங்கள் தனியாக வந்து 2யும் பிரித்து எடுத்துட்டு சென்டருக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து வச்சு பாருங்கள். சென்டர் பாயிண்ட்டுக்கு வைங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு வச்சதுக்கு பிறகு வந்து அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. துணியிலேயும் வந்து இதே மாதிரி மார்க் பண்ணினீங்கன்னா சரியாக வரும். சென்டர் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு என்னென்னா அதுக்கு நேராக நீங்கள் அதில் ஓப்பன் வைக்கிறதுக்கு விருப்பமான ஆக்கள் ஓப்பன் வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது வந்து அதுக்கு நேராகவே வந்து ஃப்ளீட் வந்து வராது. அதுலேருந்து வந்து எங்களுக்கு 3 இன்ச் அளவு அல்லது 2 இன்ச் அளவு நாங்கள் தள்ளி எங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி 3 இன்ச் அளவு அல்லது 2 இன்ச் அளவு தள்ளியே வந்து ஃப்ரில் வச்சு வரணும். நாங்கள் அதுக்கு வந்து நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் வந்து மார்பு சுற்றளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மேல் நோக்கி வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து கீழ்த்துணியிலையும் வந்து நாங்கள் இதில் பொறுத்துறதுக்கு வச்சுருப்போம் தானே ஃப்ரில் வச்சுருத்துக்கு, அதுலேயும் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பொறுத்துறதுக்கு 2யும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு 2 சைட்டுக்கும் வந்து ஃப்ரில் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்தீங்கன்னா எங்களுக்கு உரிய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியாக வரும். இப்போ இதில் பார்க்குறது போல தான் நீங்கள் வந்து ஃப்ரில் வந்து மற்ற பகுதிக்கு வந்து வச்சிடாமல் குட்டியாக இதில் ஃப்ரில் வச்சிங்கன்னா இன்னும் பெட்டர், இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரில் 2 சைட்டுக்கும் வச்சுட்டு வந்து ஹார்ம் ஹோல்கிட்ட வரும்போது அதுக்கிட்ட கொஞ்சம் துணி விட்டு அதை வந்து ஃப்ரில் வச்சு எடுத்திங்கன்னா 2 சைட்டுக்கும் வந்து சரி சமனுக்கு வச்சு எடுங்க. ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சி வந்துடாமல் சரி சமனுக்கு வச்சு எடுத்திங்கன்னா ஓகே. அடுத்த பார்ட் நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம்.